வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோடம் அப்புறம் ரவுட்டர் இந்த ரெண்டும் என்ன, இந்த ரெண்டும் எப்படி வேலை செய்யுது, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மோடமுக்கும் ரவுட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மோடம்ங்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க் வேன் அதோட கனெக்ட் பண்ணும். ஒரு ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ரவுட்டர் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட உங்களை வந்து வயர்டு ஆர் வயர்லெஸில் வந்து கனெக்ட் பண்ணும். இதுதான் ரவுட்டர். மோடம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கு ஒரு கேட்வே மாதிரி. ஓகேவா? உங்களுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இடையில வந்து ஒரு கேட்வே மாதிரி. அதே நேரத்தில் ரவுட்டருங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட டிவைசஸ்க்கு சென்ட்ரல் ஹப்பாட்டு ஒர்க் ஆகும். இது ரவுட்டருங்கிறது. வாங்க இப்போ மோடம்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோடம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. மோடம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். அங்கேருந்து வரக்கூடிய ஒரு அனலாக் சிக்னலை வாங்கி அதை வந்து உங்கள் டிவைசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் சிக்னலாட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் மோடம். உங்கள் டிவைசஸில் வந்து டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் இதன் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டு பயன்பாடு வந்த புதுசில் பார்த்திங்க அப்படின்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்யூட்டர்லேயும் டெலிஃபோன்லேயும் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அகைன் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோடமில் டிவைசஸ்லேருந்து நீங்கள் மோடம் எந்தெந்த டிவைசஸில் கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். பெரும்பாலான மோடமில் பார்த்திங்கன்னா 3 போர்ட்டு தான் இருக்கும். ஒன்று இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. பழைய மோடமில் பார்த்திங்க அப்படின்னா டெலிஃபோன் மூலமாக தான் இன்டர்நெட்டை வந்து இணைப்பில் வந்து வச்சுருந்தோம். பழைய மோடங்கள் வந்து இணைஞ்சிருக்கும். இப்போ வரக்கூடிய மோடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் கேபிள் அல்லது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஒரு ரவுட்டரை வந்து மோடமில் கனெக்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டாவது வேணும், அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டெலிஃபோன் பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த டெலிஃபோன் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து நம்ம இன்டர்நெட் பிளான் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி பிளான் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி எனக்கு இந்த பிளானில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த டேட்டாஸ் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மோடம் வாங்குவாங்க. அந்த மோடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ரெண்டல் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரவுட்டருங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் தான். இது வந்து உங்கள் மோடமில் இருந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு இன்டர்நெட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரு, மொபைல், டிவி இதெல்லாம் வந்து வயர்டு அல்லது வயர்லெஸ் இதை வந்து நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரவுட்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இப்போ ரவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் வந்து இன்டர்நெட்டை பிரித்து கொடுக்கறது தான் இந்த ரவுட்டரோட வேலை. இதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். இதன் மூலமாக தான் இது வந்து இன்டர்நெட் சிக்னல்ஸை வந்து பிரித்து கொடுக்குது. ஒரு ரவுட்டரில் வந்து நீங்கள் லேன் செட்டிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லேன் செட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேன் செட்டிங்கில் வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதன் மூலமாட்டு இன்டர்நெட்டை வந்து நீங்கள் வந்து சேஃப் பண்ணிக்கலாம். சேஃப் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன். இதன் மூலமாட்டு இந்தந்த டிவைசஸ்க்கு தான் வந்து இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து வயர்லெஸில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லேப்டாப், நம்ம ஒர்க் பண்ணுற லேப்டாப் தான் வந்து ப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஹை ப்ரியாரிட்டி. மொபைல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு வந்து லோ ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் வந்து நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணி இந்த ரவுட்டரில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து பொதுவாக உள்ள ரவுட்டர்ஸ். ஒன்று வயர்டு ரவுட்டர், இன்னொன்று வந்து வயர்லெஸ் ரவுட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களோட மோடம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து என்னென்னா உங்களோட நெட்வொர்க்கோட சிக்னல்ஸை வந்து வயர்லெஸில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக வந்து வைஃபை ரவுட்டரில் வந்து ஒரு ஆண்டனா வந்து இருக்கும். அந்த ஆண்டனா மூலம் தான் வந்து வயர்லெஸ் சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கு. இப்போ பெரும்பாலான ரவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஈத்தர்நெட் போர்ட் வந்து இருக்கும். இந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் மூலமாட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரவுட்டரை வந்து மோடத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும். மோடத்தோடு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்டர்நெட்லேருந்து டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவையானது மோடமா ரவுட்டரா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
நீங்கள் வைஃபை பயன்படுத்துகிறோம் அல்லது வந்து நிறைய டிவைசஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மோடம் ரவுட்டர் ரெண்டுமே வந்து தேவைப்படும். இப்போ வந்து பெரும்பாலான மோடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு LAN Ethernet போர்ட்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சேம் டைம் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ரவுட்டரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வந்து மோடமில் வந்து இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரவுட்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து இன்டர்நெட்டு எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ரவுட்டருக்கு வந்து மோடம்ங்கிறதும் வேணும். மோடம் வச்சு தான் அதிலேருந்து ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து ஒரு கேபிள் மூலமாக எடுத்து தான் ரவுட்டரில் கொடுத்துட்டு அதை வந்து மல்டி ரூட்டில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ரவுட்டர் வந்து அந்த வேலையை தான் பண்ணுது. அது ஒரு ஹப்பாட்டு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு மோடத்தோட ஒரு ரவுட்டரை இணைச்சா மட்டும்தான் உங்கள் இன்டர்நெட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் இன்டர்நெட்டு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தனியாக மோடம் அப்புறம் செப்பரேட்டாக ஒரு ரவுட்ரு அப்படின்னு வாங்கணும்னு இப்போ வந்து அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரவுட்டர் அப்புறம் மோடம் இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணக்கூடிய டிவைசஸும் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்துறது வந்து மோடம் வித் ரவுட்டர் அந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரே டிவைஸில் வந்து 2 ஃபங்க்ஷனுமே பண்ணும். அந்த டிவைஸில் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் ஈத்தர்நெட் போர்ட்டு வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் சேம் டைம் வந்து நீங்கள் வயர்லெஸ்ஸும் நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.